எப்படியாவது திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து வச்சிடணும்னு புரோக்கர் வேலை. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் புரோக்கர் வேலை. அது ஒருபோதும் சேராது. இந்த புரோக்கர் வேலைகள் நிறைவேறாது. புரோக்கர் கமிஷன் கிடைக்காது. இதுதான் யதார்த்தம். இந்த அரசுக்கு எதிராக களத்தில் நிற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தயவை நாடி விடும். நான் என்ன கேட்கிறேன்னா, என்னால அடிக்க முடியாதுன்னா தானே நான் இன்னொருத்தரை துணைக்கு கூப்பிட்டு வரணும். நான் உன்னை ஒரே உதச்சேனாலே நீ அவுட் ஆயிருவேங்கிற வலிமை எனக்கு இருக்கும் போது நான் ஏன் சார் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து அடிக்கணும்? தாவேக்கா கூட்டிய கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார்? 19 பேர் வந்தாங்க. எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப நீங்க வலிமையா பாஜகவை எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. நீங்க டம்மி பீஸ்ன்னு இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாணிக்கம் தாகூருக்கே டஃப் கொடுத்துட்டு மறுநாள் காலைல நிர்மலா சீதாராமனையும் அஸ்வினி வைஷ்ணவ் என்கிற ஒன்றிய அமைச்சரையும் போய் பார்த்து அவர்களோடு டீலிங் பேசின ஆள் நீ. பாரதிய ஜனதா கட்சியோடு அண்டர் த டேபிள்ல உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் இப்ப யாரோட இருக்காங்கன்னா விஜயோடு இருக்காங்க. விஜயே அண்டர் த டேபிள்ல உறவு வச்சிருக்கிறவர் தான். ஏதோ சும்மா போய் அந்த கூட்டணியில் அங்கம் வகிச்சிடல திமுக. பாரதிய ஜனதா கட்சி எதை செய்ய வேண்டும் என்பதற்காக அரியணை ஏறியதோ அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு. இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திருமிகு வல்லம் பசீர் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக பாஜக கூட்டணி மிக நீண்ட வருடத்திற்கு பிறகு அமைய இருக்கிறது என்றும், குறிப்பாக பிஜேபியை நோக்கி திமுக நகர்கிறது என்றும், பிஜேபியை நோக்கி திமுக நகர்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருவதின் உண்மை பின்னணி என்ன, அல்லது அப்படி பேசுபவர்கள் எழுதுபவர்கள் நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாத அமைப்பு. இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு முறைதான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்திருக்கிறது தன்னுடைய வரலாற்றில். அதற்கான காரணம் தமிழ்நாட்டு அரசியலை கடந்த 30 ஆண்டுகளாக உற்று நோக்குபவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அம்மையார் ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சிக்கு கொடுத்த நெருக்கடியினுடைய விளைவு, வாஜ்பாய் அதற்கு இணங்க மறுத்த காரணத்தால் அம்மையார் ஜெயலலிதா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அதன் பொருட்டு ஒரு தார்மீக அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை நிற்க வேண்டும், குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்காக திமுக அந்த கூட்டணியிலே அங்கம் வைத்தது. ஏதோ சும்மா போய் அந்த கூட்டணியில அங்கம் வகிச்சிடல திமுக. மினிமம் காமன் புரோகிராம்னு ஒண்ணு கொண்டு வந்தார் கலைஞர். குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு. பாரதிய ஜனதா கட்சி எதை செய்ய வேண்டும் என்பதற்காக அரியணை ஏறியதோ அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு. இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. எதிரியை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாலும் அவர்களினுடைய பிடரியை பிடித்து உலுக்குகிற ஒரு நிலையில்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்றைக்கும் அதே நிலையில்தான் இருக்கிறது. இப்ப திட்டமிட்டு காங்கிரஸ் வெளியேறிவிட்ட காரணத்தால் திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு போய் கூட்டு வைத்து விடும் என்கிற அந்த கூற்று இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே அபத்தமானது. திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்துவதாக நினைத்து திராவிட இயக்கத்தினுடைய வழி வந்திருக்கின்ற அந்த கொள்கை பிடிப்பை இவர்கள் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இந்த விஷயத்தில் சமரசம் செய்து கொண்ட அமைப்பு இல்லை. அப்படி சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. ஒரு தேர்தலில் தான் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார். ஏதோ அவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவி விட்டது போலவும், இனிமேல் எழுந்தே நிற்க முடியாது என்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பது போலவும் பேசுவதற்குல்ல. இது ஒரு அரசியல் அநாகரிகம்னு நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போல பாரதிய ஜனதா கட்சிக்கு கடினமான மாநிலம் வேறு ஒரு மாநிலமாக இருக்கவே முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள் பாரதிய ஜனதா கட்சி கால் வைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், அது வேரோடும் வேரடி மண்ணோடும் இங்கே சாய்க்கப்பட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சிய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்திருக்கிற வலிமையான எதிர்ப்பு கட்டமைப்பும் தான். நீங்க 2014 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் மோடி. 2019 ஒரு மிருகபலத்தோடு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்குண்டான எல்லா முகாந்திரமும் அவருக்கு இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவருடைய அந்த
வியூகம் எடுபடவே இல்லை. இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகித்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. தேனியில EVKS இளங்கோவனுடைய கவனக்குறைவு அல்லது வேறு சில காரணங்கள், நான் இப்போது அதை பேச விரும்பவில்லை. அதனால் OPS மகன் ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றாரே தவிர ஒரு இடத்தை கூட இழப்பதற்கான சூழலை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே உருவாக்கி கொள்ளவே இல்லை. இப்ப மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதேதான் நிலை. இப்ப பாரதிய ஜனதா கட்சியை அப்புறப்படுத்தி இருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. இன்னைக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்காரு. அவர் சட்டமன்றத்துல இருக்காரா இல்லையான்னு இந்த 2 மாசத்துல நீங்க தேடுனீங்கன்னா எங்க இருக்காருன்னு பார்க்கவே முடியாது. இதற்கு அடித்தளம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் போய் திரும்ப பாஜகவோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்துக்கு வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக இல்லைன்னா அதிமுகன்னு மாநில அரசியல் இருக்கா, அது மாதிரி காங்கிரஸ் பாஜகன்னு இருக்கு தேசிய அரசியல். காங்கிரஸ் இல்லைன்னா யாரு? ஆப்வியஸ்லி பாஜக தானே அண்ணா. அது ஒரு கொலை, அரசியல் படுகொலை. அந்த படுகொலையை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் கொண்டிருக்கிற அமைப்பு. நீங்க 2024 காங்கிரஸ் மேல வராதுங்கிற சூழல் இருந்த போதும் கூட இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 புதுச்சேரியை சேர்த்து வெற்றி பெற்று தந்தது அதன் தலைமையிலான கூட்டணி. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சரா தானே நிக்கிது. இப்பவும் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் 2 கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனம் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எதன் பொருட்டு பாஜகவோடு கூட்டு வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப இவங்க ஒரு கூற்றுக்கு வர்றாங்க. என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பாலிசி வரும்போது அதை ஆதரிப்பதன் மூலமாக பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கிறதோ, டீலிமிட்டேஷன் என்கிற இந்த பிரச்சனையை அகில இந்திய அளவில் முதலில் எதிர்த்த அமைப்பு எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தீ வைத்து அதனுடைய நகலை கொளுத்தினார் அண்ணன் MK ஸ்டாலின். டீலிமிட்டேஷன் வருகிறது, இந்த மசோதாவை தாக்கல் செய்வதன் பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. கேரளாவும் தமிழ்நாடும் தேர்தலில் முழு வீச்சில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் எப்படியாவது நிறைவேற்றி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. எனவே அதனுடைய எண்ணத்தில் தீ வைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு அனுப்பி ஒரு வியூகத்தை வகுத்தார். அவர் வகுத்த வியூகத்தினுடைய விளைவுதான் டீலிமிட்டேஷன் தோல்வியை தழுவியது. இப்ப கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு மிக மிக தெளிவானது. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து டீலிமிட்டேஷன் மூலமாக வருமேயானால் அதை மூர்க்கமாக எதிர்க்கிற வல்லமையும் வலிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்ல. இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு. யாரு? அண்ணன் MK ஸ்டாலின் கூட்டினாரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள். நீங்க கூட்டின கூட்டத்துக்கு, தாவேகா கூட்டிய கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார்? 19 பேர் வந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்துக்கு. எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப நீங்க வலிமையா பாஜகவை எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. நீங்க டம்மி பீஸ்ன்னு இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நகராது. அப்படி நகருகிற சூழலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல், நான் இன்னும் பட்டவர்த்தனமாக சொல்றேன், இந்த டீலிமிட்டேஷனுக்கான அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய கூட்டணி கட்சி கூட்டத்தை நடத்தினாங்க இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைச்சு, அங்க நம்ம வைகோவினுடைய மகன் டக்ளஸ் துரை வந்து கலந்துக்கிட்டாரு. வெளியில வந்து பேசுறாரு, இப்ப நாங்க வந்து எதிர்கட்சிகள் சிலர் வந்து பாஜகவை நோக்கி நகர்றத பாக்குறோம் அப்படின்றாரு. என்ன நீ நகர்றத பாக்குற? உங்க அப்பாவோட புக்க ராகுல் காந்தியை வச்சு வெளியிட்டு ராகுல் காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க, மாணிக்கம் தாகூருக்கே டஃப் கொடுத்துட்டு மறுநாள் காலைல நிர்மலா சீதாராமனையும் அஸ்வினி வைஷ்ணவ் என்கிற ஒன்றிய அமைச்சரையும் போய் பார்த்து அவர்களோடு டீலிங் பேசின ஆள் நீ. புரியுதா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியோடு இலைமறை காய்மறையாக அண்டர் த டேபிள்ல உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் இப்ப யாரோட இருக்காங்கன்னா விஜயோடு இருக்காங்க. விஜயே அண்டர் த டேபிள்ல உறவு வச்சிருக்கிறவர் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களோடு வராதுன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதும் எப்போதும் கொள்கையில் உறுதிப்பாடுடைய கட்சி. அது ஒருபோதும் பாஜகவை நோக்கி நகராது. கடந்த வாரம் இதே நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையில எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அதை தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான கைது நடவடிக்கை, இப்படி என்று அரசியல் பழிவாங்கலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை தொடர்பான ரைடு தொடர்பாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள
இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இப்படின்னு பல காரணம் இருக்கு திமுக பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. இல்ல 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட வழக்கு. அண்ணன் ஆராசா குற்றவாளி. இந்திய துணை கண்டமே அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றியது. விசாரணையே இல்லாமல் அவருக்கு தண்டனை வழங்கியது. இதானே நடந்தது. அதற்கு எதிராக வழக்கை நடத்தி இந்த 2G வழக்கில் என்னென்ன வியூகங்கள் எல்லாம் அவருக்கு எதிராக வகுக்கப்பட்டதோ அது அனைத்தையும் முனைமழுங்க செய்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சேர்ந்துக்கிட்டா காங்கிரஸ் உதறி தள்ளிட்டு 2014 தனித்து நிற்கும் போது கூட பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு தான் இருந்தது திமுக. நெருக்கடிகள் வந்தாலாம் திமுக போய் ஒரு இடத்துல அகாமடேட் ஆயிரும் அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்களுக்கு அரசியல் தெரியல. அவருடைய அரசியல் அறிவை பார்த்து சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அழுத்தத்துக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்படாது. அது எப்போதும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல எப்போதெல்லாம் எரித்து போடப்படுகிறதோ அப்போதுதான் சிறகடித்து பறக்கும். அதனுடைய இயல்பே அதுதான். ஒரு நேச்சர் இருக்கும்ல கட்சிக்கு. எப்போது அடக்குமுறைக்கு ஆளாகிறதோ அப்போது வெகுண்டலக்கூடிய இயல்பு அந்த கட்சியினுடைய நேச்சர், அந்த கட்சியினுடைய நடவடிக்கை. அதனால நீங்க அமலாக்கத்துறை, அப்புறம் சிபிஐ, ஒன்றிய அரசினுடைய அனைத்து ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய நினைவு தவறு, நினைப்பு தப்பு அப்படின்றதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. ஏன்னு சொன்னா நீங்க எமர்ஜென்சி காலத்துல இருந்து அதை விட அடக்குமுறையா இன்றைக்கு ஏவி விட முடியும். எத்தனை அடக்குமுறைகளை இவனால் ஆட்சியை கலைச்சு பார்த்தாங்களே, இன்னொன்னு நடக்கலையே. திமுக ஒரு சின்ன சலசலப்புக்கு கூட ஆட்படலையே. அண்ணன் மு க ஸ்டாலின் தான் அடிக்கடி சொல்வார், இது ஒரு படங்காட்டு நரி, சலசலப்புகளுக்கு அஞ்சாதும். அந்த மாதிரி இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அஞ்சுவதில்லை. அப்படியெல்லாம் அஞ்சு ஒரு கூட்டணி விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கிற நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக, அழுத்தம் கொடுப்பதற்காக, இல்ல கரூர் தொடர்பான வழக்குல சிபிஐ விசாரணை விரைவுபடுத்துவது என்பது தொடர்பான சில கோரிக்கை அழுத்தத்திற்காக கூட்டணி வைக்கலாம்னு சொல்லப்படுது. இப்படியும் சொல்றேன் சார். அதாவது லாப நட்ட கணக்குகளை கூட்டணி விவகாரத்தில் அரசியல் ரீதியாக எடுக்கிற கட்சியாக திமுக இருந்ததில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிகார பகிர்வு, கொள்கை முடிவு, இப்படி அவர்கள் தங்களுடைய ஒன்றிய அரசில் வகிக்கக்கூடிய அங்கத்தை நிரூபித்திருக்கிறார்கள். நீங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததற்கான காரணம் ஒரு கொள்கை முடிவு தான். இது ஒரு செக்யூலர் ஃப்ரண்டா இந்த தேர்தல்ல இருக்காது. ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட் வேணும் அப்படின்னு அகில இந்திய அளவுல ஒரு டாக் வந்தப்போ அதற்கு முகம் தந்தார் கலைஞர். அதனாலதான் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து உடனே ரிலீவ் ஆகி ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு முகம் தந்தார். அது 40க்கு 40 என்கிற மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு அரசியலில் பெற்று தந்தது. 2004 நாடாளுமன்ற தேர்தல் சொல்ற அதனுடைய விளைவாக மன்மோகன் சிங் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப இதெல்லாமே கொள்கை முடிவுதான். 2014 காங்கிரஸ் வேண்டாம், காங்கிரஸ் காலில் போட்டிருக்கிற செருப்பு அது காலை கடிக்குது, காலை பதம் பாக்குது, அந்த செருப்பை கலட்டி வச்சிருங்க தலைவரேன்னு தொண்டர்கள் சொன்னாங்க. அதனால கொள்கை முடிவு, கட்சியினுடைய ஏகோபித்த தொண்டர்களினுடைய விருப்பம், அதற்கு செவி சாய்த்தார் கலைஞர். கலட்டி வச்சுட்டு கூட வேற ஒரு பூட்ஸ போட்டுக்கிறேன்னு பாஜக பூட்ஸ் அவர் போட்டுக்கல. இப்போ ஒரு அழுத்தத்தை தர வேண்டும், ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும், அப்படி எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. 2014 அம்மையார் ஆட்சி தாங்க. பாஜக ஆட்சிக்கு வரும்னு எல்லாரும் ஆருடம் கணிச்சாங்க. பாஜக ஆட்சிக்கும் வந்தது, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா பாஜக வெற்றி பெற போகுதுங்கிறது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. தமிழ்நாட்டிலேயே பாஜகவுக்கு வாக்களிக்கிற ஒரு மனநிலை அன்றைக்கு இருந்தது. காரணம் ஈழத்தமிழ் விவகாரத்தில் காங்கிரஸ் செய்த துரோகம், காங்கிரசினுடைய அடாவடித்தனம், காங்கிரஸ் செய்த அட்டூழியம், ப. சிதம்பரம் போன்ற மேனாமினிகளினுடைய அடாவடித்தனமான பேச்சு, முருகன் சாந்தன் பேரறிவாளன் 3 தமிழருடைய தூக்கு கயிறை அறுத்தறிய முடியாமல் காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு மனநிலையை உருவாக்கி இருந்துச்சு. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கே ஓட்டு போடணும்ன்ற நிலைமைக்கு தமிழ்நாடு அன்றைக்கு தள்ளப்பட்ட போது கலைஞர் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருக்க முடியாதா? கண்டிப்பாக கூட்டணி வைத்திருக்க முடியும். ஆனா கலைஞர் அதை செய்யல, தனித்துத்தான் களம் கண்டாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியோடு சேரல. அப்போ அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து 2014 இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்திருக்கலாம் தானே. ஏன்னா அன்னைக்கு அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சவால் விட்டாங்க. அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு நிற்கலாம்ல கலைஞர். அப்படியெல்லாம் அவர் செய்யல. ஜெயலலிதா தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்க ஒன்றிய அரசில் அங்கம் வகித்துக் கொண்டு நெருக்கடி கொடுத்திருக்கிறாரே தவிர
கலைஞர் ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கிற போதெல்லாம் மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கோ அல்லது மாநிலத்தில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கோ ஒருபோதும் வேலை செய்யல. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. 2004 வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் டி.ஆர். பாலு, ஆர். ஆசா போன்றவர்கள் எல்லாம் அமைச்சரவையில அங்கம் வகிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒன்றிய அமைச்சர்களாக இருக்காங்க. அன்றைக்கு யார் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்? அம்மையார் ஜெயலலிதா இருந்தார். இன்னும் சொல்ல போனா ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டு இருந்தார் ஜெயலலிதா. ரேஷன் கடைகள்ல ஹெச் முத்திரை குத்தப்பட்ட கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது. ஆடு மாடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்கிற பெயரால் இஸ்லாமியர்கள் மீதும் ஒரு வன்முறையை ஏவுகிற அந்த போக்கு, பொடா கைது, அது மட்டுமல்லாமல் எஸ்மா டெஸ்மா சட்டத்தை கொண்டு வந்து ஒரே நாளில் அரசு அலுவலர்களை வீட்டுக்கு அனுப்பிய விதம், இப்படி ஒரு நெடிய பட்டியலே அம்மையாரினுடைய அலங்கோல் ஆட்சிக்கு அன்றைக்கு இருந்தது. ஆனால் கலைஞர் ஒரு வார்த்தை கூட இந்த ஆட்சியை கலைக்கணும்னு வாஜ்பாய் கிட்ட கோரிக்கை வச்சதில்லை. இதெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு சார். அப்ப இப்படியெல்லாம் சூழல்கள் இருந்த நேரத்தில் கூட செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஆஃப்டர் ஆல் ஒரு தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக, இந்த அரசுக்கு எதிராக களத்தில் நிற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தயவை நாடி விடுமா? நான் என்ன கேட்கிறேன்னா, என்னால அடிக்க முடியாதுன்னா தானே நான் இன்னொருத்தரை துணைக்கு கூப்பிட்டு வரணும். நான் உன்னை ஒரே உதச்சேனாலே நீ அவுட் ஆயிருவேங்கிற வலிமை எனக்கு இருக்கு போது நான் ஏன் சார் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து அடிக்கணும்? திமுக களத்துல இறங்கி பாத்தீங்கல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய ரோட் ஷோவை, நீங்க என்ன நினைச்சீங்க? தஞ்சாவூருக்கு கொண்டு போய் விசாரிக்கலன்னு நினைச்சீங்க. முதல்ல கோர்ட்ல கைதுன்னீங்க, அப்புறம் அவங்க ஜாமீன் கேக்குறாங்க. ஏன் கைதுன்னு நீதிபதி கேட்ட உடனே கைது இல்ல விசாரணைன்றீங்க. சரி விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னா நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ போட்டுட்டு விசாரிச்சு அனுப்பிடுவேன்னு கோர்ட்ல சொன்ன அதிக பிரசங்கித்தனமான ஆட்கள் யாருன்னு கேட்டா இந்த ஆட்கள் தான். தஞ்சாவூருக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சா? அரியலூர் வழியா போக வேண்டிய தஞ்சாவூருக்கு திருச்சி வழியா போனீங்க. தஞ்சாவூர் ஈஸ்ட் ஸ்டேஷன் கொண்டு போறதுக்கு பதிலாக செங்கிப்பட்டிக்கு போனீங்க. செங்கிப்பட்டியில 15,000 பேர் திரண்டு நின்னானே, உங்களால தடுக்க முடிஞ்சிச்சா? உங்க காவல்துறையால பின்னாடி வர வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்களை தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? இதுதான் திமுகவினுடைய நேச்சர். இது திமுகவுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டுலாம் தாவேகாவுக்கு எதிராக களமாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவை கொல்லப்புற வழியாக நாடுகிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அப்படி ஒரு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல. அப்படி ஒரு இறுதி அரசியலை திமுக ஒருபோதும் செய்யாது சார். விடிந்தும் விடியாததுமாக சமூக வலைத்தளங்கள்ல, ஊடகங்கள்ல தொடர்ந்து இப்படி பேசுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன சார்? அதாவது திமுகவை களங்கப்படுத்தி விடணும்னு நினைக்கிறாங்க. திமுகவை பாஜக பக்கம் வழிய சென்று தள்ளிடலாம்னு நினைக்கிறாங்க. எப்படி திமுக பாஜகவின் பக்கம் போகாதுங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதோ, இது மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் திமுக ஆட்படாது என்பதிலும் திமுக உறுதியாக இருக்கு. ஒண்ணுதான் சார் நோக்கம். இப்ப செக்யூலியர் ஃப்ரண்ட்னா அது விஜய் தான். விஜய மீறி இங்க யாரும் செக்யூலியர் ஃப்ரண்ட் இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. திமுக பாஜகவோடு போயிட்டா நம்ம அரசியலுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நப்பாசை. அதுல நம்ம குறை சொல்ல அவர்களுடைய எதிர்பார்ப்பது. ஆனா திமுக அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாது சார். திமுக அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாது. ஏன்னா சீசனுக்காக செக்யூலரிசம் பேசுற கட்சி இல்ல திமுக. கொள்கையாகவே செக்யூலரிசத்தை வச்சிருக்கிற கட்சி. மதச்சார்பின்மை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம். அதற்கும் இன்றைக்கு விஜய் செய்கிற அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அது ஏணி வச்சாலும் எட்டாது அப்படிங்கிறத இந்த சமூக வலைதளத்துல விமர்சிப்பவர்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திமுகவை இப்படி சந்தேகப்படுவதன் மூலமாக மக்களுக்கு திமுகவின் மீது இருக்கிற நன்மதிப்பு மாறிடும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் மாறாது. ஏன்னா திமுகவை இன்னைக்கு பார்க்கல மக்கள். அரை நூற்றாண்டு காலமாக திமுகவினுடைய அரசியல் பயணத்தை பார்க்கிறார்கள். அரை நூற்றாண்டு காலமாக திமுகவுக்கு இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு தான் அதற்கு பதில் சொல்லும். திமுகவின் மீதெல்லாம் ஒரு நாள்ல சந்தேக பார்வையை மக்கள் திரும்பிட மாட்டாங்க. இப்ப கூட திமுகவை தான் 100 விழுக்காடு மக்கள் நம்புகிறார்களே தவிர, இன்னொரு செக்யூலியர் ஃப்ரண்ட் வந்துருச்சு, காங்கிரஸ் தாவேகாலாம் இருக்கு, விசிகாலாம் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு, அதான் செக்யூலியர் ஃப்ரண்ட் இன்னமும் நினைக்கல. அதற்கு காரணம் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்த அரசு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம தடுமாறுது. நீட் விவகாரத்துல இந்த அரசுக்கு ஒப்பீனியனே இல்ல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒன்றிய அரசு நிதி தர மறுக்குது. அந்த நிதியை கேட்டு தீர்மானம் நிறைவேற்றுவதில் கூட மயிலிறகால் வருடி கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு. அந்த தீர்மானத்தை வரவேற்று பேசுகிற அண்ணன் தங்கம் தென்னரசு அதிரடியாக பேசுகிறார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிற மரிய வில்சன் மென்மையாக பேசுகிறார். இதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்குமான வேறுபாடுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த சமூக வலைதளத்தில் பேசுபவர்கள், ஊடக வெளியில் பேசுபவர்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ள கிடக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. எப்படியாவது திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து வச்சிடணும்னு புரோக்கர் வேலை. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் புரோக்கர் வேலை. அது ஒருபோதும் சேராது. இந்த புரோக்கர் வேலைகள் நிறைவேறாது. புரோக்கர் கமிஷன் கிடைக்காது. இதுதான் யதார்த்தம். நன்றி தோழர். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.